ஒரு மாநிலத்திலேயே நீங்கள் 65 லட்சம் வாக்காளர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்போ எல்லா மாநிலத்தையும் பார்க்கும் பொழுது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக கவர்மெண்ட்டே நம்ம வந்துட்டு அவங்க பதவி தானே விலகணும். என்ன சொல்ல வரீங்க? அதை எலெக்ஷன் முடிஞ்சு இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? வேலையை செஞ்சுட்டு இது முடிகிற வரைக்கும் எலெக்ஷனை தள்ளி வைக்கணும்னு சொல்ல வரீங்களா? வெளிநாடு மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு வந்து இங்கே வாக்கு இடம் கிடையாதுன்னு எங்கே இருக்குது? அந்த வேறு மாநிலத்தவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய பெயர்களையும் தமிழ்நாட்டில் இணைப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் செய்கிறீங்க. அது வந்து லட்சக்கணக்கில் போகுது. நாங்கள் எஸ்ஐஆரை ஏற்கல, எஸ்ஐஆரையும் தள்ளி வைங்கன்னு சொல்லலை, எலெக்ஷனையும் தள்ளி வைங்கன்னு சொல்லலை. ஆனால் இப்படி நாங்கள் அப்படி சொல்ல வேண்டிய சூழலுக்கு வந்ததுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான். 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா, 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா நாங்கள் ஏன் இதை சொல்ல போகிறோம்? எனக்கு வாக்காளர் அட்டை கிடைக்காவிட்டால் நான் வாக்கு போட முடியாதுங்கிறத விட அதனால் நான் இந்தியனே இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்கு. ஏன்னா அந்த இந்திய நாட்டில் நடக்கிற சூழல் வந்து அப்படி இருக்கிறது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மருத்துவர் சாந்தி அவர்கள். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரதமர் மோடி கோவை வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி பலமான திமுக கூட்டணி எதிர்கொள்ள வைத்திருக்கும் திட்டம் என்ன? இந்த கேள்வி வந்து பிரதமர் வந்து போனதுக்கப்புறம் இந்த பேசும் பொருளாக பேசப்பட்டு வருகிறது. ஏன்னா பீகார் அடுத்து அவங்க கவனம் செலுத்த போகிறது தமிழ்நாடு தான். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் அது ஒரு பக்கம் வந்து தீவிரமாக எதிர்ப்புகள் இருந்தாலும் வேலைகளும் பார்த்திங்கன்னா களத்தில் 4ஆம் தேதி முதல் வேகம் எடுத்து வருகின்றன. இது ஒரு பக்கம். எஸ்ஐஆருக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கேள்வியே வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து கேட்கப்படுகிறது. இதை கண்டு வந்து திமுகவுக்கு பயம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவரும் வந்து குற்றம் சாட்டுறாரு. உங்களுடைய பார்வை? இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து இது புதுசு கிடையாது, ஏற்கனவே பண்ணின விஷயந்தான். அதனால் எஸ்ஐஆர்னு ஒன்று கூடவே கூடாது அப்படின்னு யாருமே இங்கே சொல்லலை. இதை ஏன் இப்போ செய்கிறீங்க? ஏன் இவ்வளோ வேகத்தில் செய்கிறீங்க? இவ்வளோ அவசரத்தில் செய்கிறீங்க? இவ்வளவு தயாரிப்புகள் இல்லாமல் செய்கிறீங்க? ஏன் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கிறது? அதாவது எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த எஸ்ஐஆருடைய விதிகள் இல்லாமல், விதிமுறைகள் இல்லாமல், அந்த விண்ணப்பத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமல் எப்படி எல்லாரையும் வெளியில் தள்ளணும், வாக்காளர் பட்டியலிலிருந்து வாக்காளர்களை வெளியே தள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த படிவம் வச்சது மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக சொல்கிறோம். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசும்போது ஸ்கில் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா அப்படின்னு நிறைய பேசுவார். அப்போ டிஜிட்டல் இண்டியா அப்படின்னு சொல்கிற ஒரு மாண்புமிகு மோடிஜி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனில் வந்துட்டு எதையுமே டிஜிட்டலாக இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மெஷின் ரீடபிளாக இல்லை. இப்போ ரொம்ப ஈஸி, இத்தனை 6.2 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அது நீங்கள் நல்லா சாஃப்ட் காப்பியில் வந்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே எப்போவுமே கொடுப்பாங்க, எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது வந்து மெஷின் ரீடபிளாக இருந்ததுன்னா எல்லோரும் வந்து எங்கே டூப்ளிகேஷன் இருக்குது எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எஸ்ஐஆர் பண்ணுறாங்க, ஒரே ஆளோட பேர் வந்து ஒரு தொகுதியில் இந்த இடத்துலையும் இருக்குது, அந்த இடத்துலையும் இருக்குது, அவங்க பேரை நீக்கணும் அப்படின்னு வந்து தேர்தல் கமிஷன் சொன்னிச்சுன்னா அதே காப்பி வந்து திமுக கிட்ட, அதிமுக கிட்ட, எல்லா பிஎல்ஏ கிட்டையும் இருக்குது, எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்குது. ஆமாங்க, இது ஒரே ஆள் தான், 2 பக்கமும் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் எதுக்கு எல்லாத்தையும் பிரிண்ட் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வேறு வடிவங்களில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன? வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? ஏற்கனவே இருந்த வெளிப்படைத்தன்மையிலேருந்து நீங்கள் ஏன் பின்னோக்கி போகிறீங்க? இதெல்லாம் தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட 9 மாநிலங்கள், 3 யூனியன் டெரிட்டரி, 12 இடத்துல பண்ணுறீங்க. இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி பீகாரில் பண்ணீங்க. அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியாய், மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், குளறுபடிகள் அதுவே நீதிமன்றத்தில் இருக்கு. 12 மாநிலங்களில் 11 மாநிலங்களில் இந்த எதிர்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் தான் இந்த எதிர்ப்புன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஜனநாயக கூட்டணி சொல்றாங்க. பாஜக சார்பிலையும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆக இப்போ நம்ம ஏன் அதை எதிர்க்கணும்னு சொல்றேன். அப்போ இப்போ பீகார்லேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் விடுபட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை. 10% மேல நீங்க வாக்காளர்கள் எண்ணிக்கை போகுது அப்படின்னா அப்ப 10% வந்துட்டு இத்தனை பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்களா, இல்லை இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களா, என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்போ அந்த 65 லட்சம் வாக்காளர்களை உள்ளிட்ட வைத்த தேர்தல்கள் எல்லாம் நீங்க விளக்க போறீங்களா? ஒரு மாநிலத்திலேயே நீங்க 65
25 லட்சம் வாக்காளர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்போ எல்லா மாநிலத்தையும் பார்க்கும் பொழுது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக கவர்மெண்ட்டே நம்ம வந்துட்டு அவங்க பதவி தானே விலகணும். எந்தெந்த பாஜக கவர்மெண்ட் உட்பட எல்லா அரசாங்கமும் விலகி தானே ஆகணும். ஏன் இந்த குளறுபடிகள்? இதுக்கும் முன்னாடி எல்லாமே ஏற்கனவே 2002 நடந்தது தானே, அப்போ பேசாமல் தானே இருந்தீங்க, இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா, அப்போ இருந்த தேர்தல் ஆணையத்துடைய தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற முறை இப்போ இருக்கா? ஏன் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிறீங்க? அப்போ வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அந்த தேர்வுக்குள்ளே இருந்தார், இப்போ இல்லை. இப்போ நீங்கள் வேணும்னே கரெக்டாக இப்போ 3 பேரில் 2 பேர் உங்கள் ஆள், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒருத்தர் அவங்களோட அமைச்சர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேணுங்கின்ற ஒரு உங்களுக்கு ஜால்ரா போடுற நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்பதற்கு உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் சொல்வது மாதிரியாக எல்லா விதமான செயல்பாடுகளும் செய்வதற்கு ஏற்ற ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை வைத்துக் கொள்கிறீர்கள். அப்போ அந்த எதிர்ப்பு ராகுல் காந்தி சொன்னார்ல, ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? அப்போ ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அந்த தேர்வுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் மாற்றுறீங்க? ஏன் வந்து எல்லாமே சாஃப்ட் காப்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லாம் வெளிப்படைத்தன்மை தான். நீங்கள் யாரும் எதுவும் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, தேர்தல் ஆணையம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, நடுநிலைமையோடு இருக்குன்னா எல்லா சாஃப்ட் காப்பியும் எல்லாமே மிஷின் ரீடபிளாக வைங்க, எல்லாருக்கும் எல்லாம் வெளிப்படையாக வைங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? அப்போ இது ஒரு பிரச்சனை. இப்போ ஏற்கனவே நடந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல தேர்தல்களில் வாக்கு போட்டவங்க எண்ணிக்கை இத்தனை அப்படின்னு சொன்னீங்க, கவுண்ட் பண்ணும்போது அதை விட அதிகமாக இருக்குது. எப்படி இருக்கும்? ஏதோ 1-2ன்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட 5 கோடி வாக்காளர்கள் இந்தியா முழுமைக்கும் அதிகமாக காண்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் வந்துட்டு பல பேருடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு, 10 செகண்டில் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நானே நினச்சா கூட அந்த ப்ராசஸ் ஃபில் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி அப்போ ஒரு வீட்டிலே நிறைய பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றன. அப்படிலாம் பார்க்கும் பொழுது இவங்களுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு திட்டத்தோட ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இப்போ ஒரு கண்டிஷன், எஸ்ஐஆர்ட கண்டிஷன்ஸ் பாருங்கள், 13 பாயிண்ட் இருக்கு. அந்த 13வது பாயிண்ட் என்ன சொல்லுது? பீகார்ல பேர் இருந்ததுன்னா அப்ப பீகார்லேருந்து இருக்கிறவங்க உள்ள சேர்க்கறவங்க தான் நோக்கம். இப்போ பீகாருக்கு முன்னாடி எலெக்ஷன் வச்சிங்க, 65 லட்சம் பேர் இது பண்ணீங்க, அங்கேயே நீங்க மைக்ரண்ட் லேபர்ஸ் வராங்க, அவங்களோட பேரை உள்ள நுழைக்கணுங்கிறதுக்காக தானே பண்றீங்க. இது மட்டும் அல்லாமல் பலர் என்ன சொல்றாங்கன்னா, பீகார் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் இருக்கிற அங்கேருந்து இங்கே வந்திருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளிகளுடைய பெயரையும் இணைப்பதற்கான வழிவகைகள் லூப் ஹோல்ஸ் அதில் இருக்குது, அதையும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாநிலத்துடைய வரி பணத்தில் நம்ம இவ்வளோ பேர் இங்கே இருக்கோம், அப்படி மொத்த டெக்ஸ்சர் வாக்காளர்களுடைய நேச்சர் அந்த இதுவே மாற்றுறீங்க நீங்கள். அது ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு வந்து உள்நோக்கத்தோடு பண்ணுறீங்க. இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட பணியாளர்கள் தான் வந்து அந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல இவர்கள் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர்களா, இவர்கள் வட இந்தியர்களா என்பதை வந்து இனங்கண்டு அடையாளம் கண்டுருவாங்க. அது அந்த மாதிரி வேலை கிடையாது. அவங்களோட வேலை வந்து இப்போ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோட வேலை வந்து அதை கொண்டு போய் கொடுப்பாங்க, கொண்டு போய் பண்ணுவாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உடைய கிட்டே எல்லாம் கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த ரூலே வந்து மாற்றிட்டீங்களே நீங்கள். வெளிநாடு மாநிலத்திலேருந்து வந்தவங்களுக்கு வந்து இங்கே வாக்கு இடம் கிடையாதுன்னு எங்கே இருக்குது? அவங்க அதை பயன்படுத்தி உள்ளே வரலாங்கிற மாதிரி இருக்குது. ஆர்டினரியில் அவங்க சாதாரணமாக இங்கே வசிக்கிறவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டு அவங்க அங்கேருந்து வராங்க, திருப்பி அங்கே போய் ஓட்டு போடுவாங்க. இதானே இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு. தீபாவளிக்கு ஊருக்கு போகிற மாதிரி ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஓட்டு, அப்போ தான் போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் நீங்கள் இந்த லூப் ஹோலெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி பண்ணி அந்த வேறு மாநிலத்தவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய பெயர்களையும் தமிழ்நாட்டில் இணைப்பதற்கான நடவடிக்கையை நீங்கள் செய்கிறீங்க. அது வந்து லட்சக்கணக்கில் போகுது. அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அப்படி இணைக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அருகில் இருக்கிற குடியிருப்பு வாசிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதெல்லாம் எதிர்க்க முடியாது. எனக்கு என் பேரே உள்ள வருமானு தெரியலங்க. நான் வந்து இப்போ எனக்கு அன்னாடம் காட்சிங்க, நான் காலைல எழுந்து பொழுது இருந்தால் வேலைக்கு போகணும். பெரிய பணக்காரங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது எத்தனை % ஓட்டு போடுறாங்க, யார் ஓட்டு போடுறாங்க? ஓட்டு போடாதவங்கள பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி மக்களும் பெரிய பணக்காரங்க தான், ஓட்டு போடாதவங்களாம் இருப்பாங்க. அப்போ அன்னாடங்காட்சிங்க வேலைக்கு போகிறவங்க, ஏழை நடுத்தர மக்கள், அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அவங்க வந்து காலையில் எழுந்துச்சு வேலைக்கு போவாங்களா, இல்லை என்னுடைய பேர் அதில் வந்துச்சான்னு பார்க்கறதுக்கே எனக்கு டைம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஒரு மாதத்தில் 3 நாள் அவங்க வருவாங்கன்னா அவங்க எந்த டைம் வரப்போகிறாங்க? வேலை நேரத்தில் தான் வரப்போகிறாங்க. அவங்களுடைய வேலை நேரம் என்ன? இந்த பிஎல்ஓட வேலை நேரம் 8 to 4. அப்போ 8 to 4 நான் என் வேலைக்கு போவேன்னா, இல்லை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வரப்போகிறேன், நீங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொன்னாலும் போகிறேன். அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அப்போ ஒரு மாதம் வந்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா? என்றைக்கு வருவாங்கன்னு தெரியாமல் இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் நான் எழுதி கொடுத்தப்புறம் என் பேர் வரைவு பட்டியலில் வந்துச்சா, அதில் வரைவு பட்டியல் வரலன்னு நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. இன்னொன்று வந்து அதை ஃபில் பண்ணுறதே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. என்னுடைய பிரச்சனையே எனக்கு அதிகமாக இருக்கும்போது நான் வந்து அடுத்தவங்களை சொல்கிறதுக்கும் இதுக்கு சொல்கிறதுக்கும் பிரச்சனை. இன்னொன்று வந்து பிஎல்ஏ வந்து இந்த ரோலை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக துரதிருஷ்டவசமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான கட்சியான அதிமுக இதை வந்து ஆதரிக்கிறது. இந்த எஸ்ஐஆர் வந்து சரிதான் அப்படின்னு ஆதரிக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா எஸ்ஐஆர் கண்டு
ஃப்ரெண்டுக்கு எதிர்கட்சி திமுக கூட்டணிக்கு பயன்னு சொல்றாரு. இல்ல அதுதான், அது ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா இதை வந்து உண்மையா புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை வந்து அரசியலா பார்க்கக்கூடாது. எல்லாருடைய வாக்காளர்களுடைய வாக்கும் ரொம்ப முக்கியம். இதுல வந்து ஒரு பர்டிகுலர் தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும் யாரை உள்ள சேர்க்கறது யாரை வெளில சேர்க்கறதுன்ற மாதிரி இருக்கு. யாருக்கிட்டையும் இப்போ எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இந்த நிலைமையில உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுமைக்கும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஆதார் நம்பர் வேணும், ஆதார் கார்டு வேணும், ஆதார் தான் முக்கியம், ஆதார் இல்லை, ஆதாரை பேங்க்கோட அக்கௌண்ட்டோட சேர்க்கணும், அப்புறம் கேஸ் அக்கௌண்ட்டோட சேர்க்கணும், மொபைலோட சேர்க்கணும், பேன் கார்டோட சேர்க்கணும், எல்லாத்தோடையும் ஆதார் சேர்க்கணும் என்று கூறிவிட்டு இப்போ இதோட நீங்கள் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஆதாரை இதோடு இணைத்தால் டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணலாம்ல, அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ எஸ்ஐஆரை பார்த்து வந்து பயப்படுறவங்க இது கிடையாது, நீங்கள் வந்து தவறாக பண்ணுறீங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். இப்படிலாம் பண்ணீங்கன்னா தவறாக தானே போய் முடியும்னு 2002 எல்லாம் எதிர்த்தாங்களா? இல்லை. இப்போ வந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் தவறாக இருக்கின்றது, ஒவ்வொன்றும் வந்துட்டு அவநம்பிக்கை ஏற்படுத்துவதாக இருக்கிறது, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது, வாக்காளர்களுக்கு வந்து சேர்க்கறத விட நீக்குவது நோக்கத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு தேர்தல் ஆணையம் தானே மேடம், இது வந்து தேர்தல் ஆணையம் தான் சொல்றேன் நான். ஆணையம் தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் தான் பிரச்சனை இருக்கு. இப்போ ஏற்கனவே நடந்த வாக்காளர் இதுல தேர்தல் ஆணையத்துக்கும் நம்ம பிஜேபிக்கு தொடர்பு படுத்த கூடாதுல்ல. அதில் நீங்க அப்படி சொல்வீங்க, ஆனா உண்மையில அப்படிதானே இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அதுக்கு என்ன மாத்துறீங்க? அதுக்கப்புறம் அப்போ ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையம் தனி, அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அது ஒரு டெமோக்ராட்டிக் பாடி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்க உள்ள அந்த ஃபார்ம் 17 ஃபார்ம் 20ல வித்தியாசம் இருக்கிறது, மாறுபாடு இருக்கிறது, இத்தனை பர்சன்டேஜ் போலிங் ஆயிருக்கு, இத்தனை வாக்கு வந்திருக்கு, ஆனா எண்ணும் போது இதை விட அதிகமா இருக்கு, குறைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் வந்து கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை இது பண்ணல? இப்ப இவ்வளவு கேள்வி வந்து ராகுல் காந்தி ஐயா எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விக்கான பதிலை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நீங்க எஸ்ஐஆர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த தேர்தல் நடத்தணும். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து நாங்க அன்பயஸ்டா இருக்கோம்னு சொல்லும்போது எல்லாருமே அன்பயஸ்டா இருக்கணும் இல்லைங்களா? இப்ப தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஏகப்பட்ட கேள்விகள் இது பண்ணிட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஏன் சிசிடிவி கேமராவுடைய அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அதெல்லாம் டிலீட் பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு? பெண்கள் வந்துட்டு அவங்களோட நம்ம வீட்டு பெண்களோட இதெல்லாம் பொது வெளியில் வரதெல்லாம் இது வந்து பொது வெளியில் வராங்க, எலெக்ஷன் ஓட்டு போடுறது ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க வீட்டில் இருக்கிறது, அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதையா நம்ம வந்து சிசிடிவி கேமரா இது பண்ண, அது கிடையாது. இது பதிலே கிடையாது, இது ஏற்புடையதே அல்ல. ஒட்டு மொத்தமாக எல்லா இதுவும் வச்சிருக்கணும். அப்போ நீங்கள் என்னென்ன நான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன் அப்படின்னு தேர்தல் ஆணையர் சொல்லணும். அதுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மெஷின் ரீடபிள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். நான் வந்து ஒன் சைடடாக இல்லை அப்படின்னா நீ என்னோட கரண்ட் எல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்போ ஓட்டு எவ்வளோ வந்து போட்டாங்க, அப்போ வந்து கவுண்ட் பண்ணது எல்லாம் கரெக்டாக இருக்குது, டேலி ஆகுன்னு சொல்லணும். அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. பாஸ் திஸ் கொஸ்டின் அப்படின்றாரு. அப்போ வந்து தேர்தல் ஆணையம் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கணும். பதிலளிக்காமல் இருக்கும் பொழுது அப்போ அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு தானே நினைப்போம். இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, பாஜக சொல்கிறத கேட்குறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் அதெல்லாம் விடுங்க, பாஜகவே விடுங்க. நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையர், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன் வந்து ஃபார்ம் 17க்கும் ஃபார்ம் 20க்கும் ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு என்னவங்களுக்கும் ஏன் வித்தியாசம் வருது? ஏற்கனவே நீங்கள் சொன்னதை விட இத்தனை கோடி வாக்காளர்கள் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இது எவ்வளோ எண்ணிக்கை அதிகமாகும்? இதெல்லாம் ஏன் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை டிலீட் பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ அவசரம் உங்களுக்கு? முன்னாடியே பண்ணுங்க. உங்களை வந்து எஸ்ஐஆர் பண்ண வேணாம்னு சொல்லல, தமிழ்நாட்டிலையும் பண்ணுங்க. உங்களை யார் வேணாம்னு சொன்னா? அதை நீங்கள் ஆரம்பி, உங்களுக்கு தான் தெரியும்ல. உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம் தமிழ்நாட்டில் வந்துட்டு மே மாதம் ஆட்சி மாற்றம் பண்ணே ஆகும், அன்னைக்கு வந்து எலெக்ஷன் இருக்குன்னு தெரியும். அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுங்க. உங்களோட நிலைப்பாடு எதிர்ப்பா கூடாதா இல்லை கால அவகாசம் கேட்குறீங்களா? எஸ்ஐஆர் வந்துட்டு எஸ்ஐஆரை ஒட்டுமொத்தமாக எதுக்கலை. எஸ்ஐஆரை ஒழுங்காக நியாயமாக முறைப்படி எந்த விதமான சந்தேகமும் வராத மாதிரி நீங்கள் செய்யுங்க. யதார்த்தமாகவே 6.2 கோடி மக்களுக்கு வந்து பண்ணணும்னா அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அது யார் இருந்தாலும் எடுக்கும். அது எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்பு கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. முதல்ல வந்து பிஎல்ஓக்கு ட்ரைனிங்கே இல்லையே. பிஎல்ஓன்னா யாரு சொல்கிறாங்க, இதை விட இந்த பெரிய பணிகள்லாம் இதை விட குறுகிய காலத்தில் நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். செய்யட்டும், வேணான்னு சொல்லலை. அதுக்கு தகுந்த மாதிரி முன் தயாரிப்பு வேணும்ல. இப்போ 1 மந்த்தில் நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து முன்னாடி வந்து அதுக்கு அந்த 1 மந்த்துக்கு முன்னாடியே வெல் பிஃபோராகவே போதுமான அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இப்போ கேரளாவில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாரு, ஒருத்தர் மயக்கம் போட்டு விடுறாங்க, ஒருத்தங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எங்களால் முடியலன்னு. அப்போ இதெல்லாம் சும்மாவா? இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் தானே அப்படின்னு. ஆனால் அவங்க எப்போ எலெக்ஷன் கமிஷனோட வேலைக்கு போயிட்டாங்களோ அப்போ ஒன்றிய எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க்கர்ஸ் அவங்க அதை சொல்றதா அவங்க சொல்றதா கேட்க முடியுமே தவிர வாய்ப்பே இல்லை, அது மாதிரி பண்ணவே முடியாது. இப்போ பொதுவான கேள்வி மேடம், எஸ்ஐஆர் வந்துருச்சு, பல எதிர்ப்புகள் தெரிவிச்சாலும் வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் கூடுதலாக விழிப்புணர்வு எடுத்து என்னென்ன செய்யணுமோ இதுல உள்ள விண்ணப்ப படிவத்திலேருந்து
அடுத்த கட்ட வேலைகள் முதற்கொண்டு வாக்காளர்களுக்கு வாக்காளர்களை வந்து ஓட்டுச்சாவடி அழைத்து வர்றது மட்டுமே வந்து ஒரு கட்சிகளுடைய பணி கிடையாது. இது போன்ற நெருக்கடியான சூழல்லையும் இதுதான் விண்ணப்பம். இது நெருக்கடியான சூழலே கிடையாது. இது வந்து அதனால தான் சொன்னேன், மழை தாங்க திடீர்னு பெய்யும், புயல் தான் வரும், எலெக்ஷன் வரும்னு தெரியும், இதை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லலை. ஏன் நெருக்கடி? இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்கள் 6.2 கோடி ஒரு மாநிலத்தில், மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, என்ன அவசரம்? முன்னாடி பண்ணுங்க, உங்களை பண்ண வேணாம்னு சொல்லலை. இது ஒரு 6 மாதம் முன்னாடி பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து 1 மந்த், இந்த 1 மந்த் டைம் பதிலாக 2 மந்த்ஸ் டைம் கொடுங்க, காலையிலுக்கு பதிலாக சாயங்காலம் சொல்லுங்க, அடிக்குவேட்டாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, எங்களுக்கு வந்து சந்தேகத்தை கேட்கறதுக்கு இது வழி பண்ணுங்க. இப்போ ஆதாருக்கும் ஓட்டர் ஐடிக்கும் நேம் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. என்ன சொல்ல வரீங்க? அதை எலெக்ஷன் முடிஞ்சு இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? வேலையை செஞ்சுட்டு இது முடிகிற வரைக்கும் எலெக்ஷனை தள்ளி வைக்கணும்னு சொல்ல வரீங்களா? டெக்னிக்கலி வந்துட்டு அது வந்து பல்வேறு காரணங்களுக்காக எலெக்ஷன் வந்து தள்ளி வைக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ்டு. இது வந்து எதிர்பார்ப்பு சூழல் இருக்கு. இந்த சூழல் தேர்தல் ஆணையத்தை எடுத்து சொல்லாமே, எல்லா கட்சிகளுமே சேர்ந்து அதுதான் நாங்கள் சொல்லிட்டோம், இதை நீங்கள் நிறுத்தி வைங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இதை நிறுத்தி வைங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் வந்து இந்த அசாதாரண சூழல், நெருக்கடியான சூழ்நிலை வந்துட்டு தவிர்த்திருக்க முடியும். எஸ்ஐஆர் வந்துட்டு முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா தவிர்த்திருக்க முடியும். அதை வந்து இவங்க பண்ணலை. இதுக்கு காரணம், முழுமுதற் காரணம், தவறு எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு மேலே தான். ஆனால் வந்து தேர்தலை தள்ளி வைக்க முடியாது. அதனால இந்த எஸ்ஐஆர் தள்ளி வைங்கன்னு சொல்ல, வேற வழி கிடையாது நமக்கு. வேற என்ன பண்ண முடியும்? அதே நேரத்தில் அந்த சாதாரணமான ரிவிஷன், இப்போ சாதாரணமாக எவ்ரி டைம் வந்துட்டு எவ்ரி எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுவோம் இல்லைங்களா, சுருக்கமான தேர்தல் இது, அதாவது இறந்து போனவங்களை அது இது பண்ணுறது, நியூ எபோவ் 18 இருக்கிற புதிய வாக்காளர் சேர்க்கிறது, அதெல்லாம் செய்யட்டுமே. ஒவ்வொரு தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இந்தியா முழுமைக்கு என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. அவங்களை யாரும் பண்ண வேணாம் சார், தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அளவுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை முன்னாடி டைம் கொடுத்து பண்ணுங்க. இப்போ தேர்தலை ஒத்தி வைக்க முடியாத ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இது வந்துடும். அதனால நீங்க வந்து இதை அப்புறமா பண்ணுங்கன்னு சொல்றோம். அது வரைக்கும் சுருக்கமான இதை பண்ணுங்க. இப்போ நீங்க எல்லாம் சொல்லுங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்துட்டாங்களான்னு பார்க்கறதுக்காக பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணோம், எத்தனை சதவீதம் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க வந்தாங்க? நீங்க அட் தி எண்டு சொல்லணும்ல, நாங்கள் எஸ்ஐஆர் பண்ணிட்டோம், 65 லட்சம் பேர் வாக்காளர்கள் வந்து விடுபட்டு போச்சு, இதுல வந்து இத்தனை பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அதனால நாங்கள் எஸ்ஐஆர் எதுக்காக செஞ்சோமோ அதோட நோக்கம் நிறைவேறிச்சுன்னு சொல்லணும்ல, சொல்லலையே. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வந்து மிக மிக குறைவானவங்க தான் இருக்காங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து அதிக அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள அஸ்ஸாமில் நீங்கள் ஏன் பண்ணலை? அங்கேயும் தானே எலெக்ஷன் வருது. அப்போ நீங்கள் வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் ஒரு மாதிரி நடைமுறை, பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒரு மாதிரி நடைமுறை பண்ணுறீங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்திருக்கின்ற ஒரு சூழல், இந்த நெருக்கடி தேர்தல் ஆணையத்தால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒன்று. இவங்க நினச்சிங்கன்னா நாங்கள் எஸ்ஐஆரை ஏற்கல, எஸ்ஐஆரையும் தள்ளி வைங்கன்னு சொல்லலை, எலெக்ஷனையும் தள்ளி வைங்கன்னு சொல்லலை. ஆனால் இப்படி நாங்கள் அப்படி சொல்ல வேண்டிய சூழலுக்கு வந்ததுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான். 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா, 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா யாங்க இதை சொல்ல போகிறோம்? அடிக்கவே ட்ரைனிங் கொடுக்குறது உங்களுக்கு ஆள் இருக்கும். யாரை போடுறீங்க நீங்கள்? அங்கன்வாடி ஒர்க்கரு, டெங்கு கொசுப்புழி ஒழிப்பு பணியாளர்கள், அவங்களாம் வந்துட்டு அவங்களுக்கு யாருமே அவங்களுடைய மூளையோ அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் வந்து ஒரு வாட்டி 4 வாட்டி அவங்களுக்கு சொல்லித்தரணும். இதில் வந்து அவங்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை, பயிற்சியே இல்லை, அப்புறம் தானே போதுமா? அதாவது ஒரு வாட்டி கூட சொல்லி தரலைங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ஃபார்ம்லையும் வந்து ரொம்ப கிளியராக வந்து தெளிவாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என் தந்தையாருடைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் போடலாம் அப்படின்னு, அதுக்கு தாயாருக்கு வந்து இருப்பின் இருக்கு, துணைவருக்கு வந்து இருப்பின் இருக்கு, தந்தையாருக்கு இல்லை. இப்போ வந்து என்கிட்ட இல்லை, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னா அது எங்கே போய் கேட்கறது? ஒரு ஏகப்பட்ட யூடியூப்ல ஏகப்பட்டது வருது, அதை பார்த்தோம்னா என்று ஒரு பிஎல்ஓ வந்துட்டு தந்தையாருடைய இந்த எபிக்கு வந்து நம்பர் இருந்தால் எழுதலாம் அப்படின்னு ஒரு பிஎல்ஓ சொன்னார். பிஎல்ஓ யாரோ ஒரு பிஎல்ஓ சொன்னாருன்னு சொல்றதை வச்சு பண்ண முடியுமா? அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு? தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு சினாரியோவையும் காமிச்சு ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பண்ணி யூடியூப் போடலாமே. அவங்க ஒரு 3 மினிட்ஸ்ல வீடியோ போட்டிருக்காங்க, இது இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க. அப்போ இந்த உறவு முறையில் இவர் பேர் இது, எங்க அப்பா பேர் இது, இந்த இடத்துல வந்து தந்தைன்னு எழுதணும்னு ஒரு மாடல் போட்டு காமிங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில் 2002 அல்லது 5 வந்து பேர் இல்லைன்னா அதை எப்படி ஃபில் பண்றதுங்கிறதுல வாக்காளர் பெயர் இருக்கு, உறவினர் பேர் யாருக்கு யார் உறவினர், எந்த உறவினர் தெரியல. இப்போ வந்து நான் தான் கேண்டிடேட் எனக்கா, இல்லை நான் கூறி இருக்கின்ற உறவினரோட உறவினரா, அவருக்கு இருக்க உறவு முறையா, எனக்கும் அவருக்கு ஒரு முதல்வர் அவர்கள் இதை கேட்டிருக்காரு. அந்த இடத்துல கிளாரிட்டி வந்து கொடுத்து வீடியோ போடலாம், எக்ஸாம்பிள்ஸோட போடலாம், அதை வைரல் பண்ணலாம். தேர்தல் ஆணையத்தோட வேலை அதானே. தேர்தல் இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 2002, 5 இருக்கிறத விட இப்போ டெக்னாலஜி அதிகமாக, அதான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க. ஆனால் நீங்க வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு என்னென்ன பண்றீங்களோ அதை பின்னோக்கி பண்றீங்களே, அதுதானே இப்போ பிரச்சனை. அதனால தானே உங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வருகிறது. அப்போ உடனடியாக உதாரணங்களோடு செய்ய வேண்டும். இதை வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனாக இல்லாமல் ஒவ்வொரு தேர்தலையும் என்ன நடைமுறை பண்ணுவாங்களோ அதே நடைமுறை இப்பயே செய்யலாம். ஒண்ணுமே பண்ண வேணாம்லாம் சொல்லலை, பண்ணுங்க. இப்பயே இறந்து பேரவங்க பேர்லாம் எடுங்க,
புதிய வாக்காளர்களை சேருங்க. சாதாரணமாக ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன செய்தீங்களோ அதையே மீண்டும் செய்யுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க அது போதும்னு போன பாராளுமன்ற தேர்தலில், நீங்கள் தானே சொன்னீங்க அது போதும்னு சட்டமன்ற தேர்தலில், அதையே இப்போ செய்யுங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள். ஆதாரில் இருக்கிற பேரும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரும் ஒன்றா இருக்கணும். எதாவது மாற்றம் இருந்தால் அது சரி பண்ணுங்கள். ஃபார்ம் 8 கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதை நாங்கள் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து மன அழுத்தமாக இருக்குது. திடீர்னு என் பேர் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எனக்கு வாக்காளர் அட்டை கிடைக்காவிட்டால் நான் வாக்கு போட முடியாதுங்கிறத விட அதனால் நான் இந்தியனே இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது. ஏன்னா இந்திய நாட்டில் நடக்கிற சூழல்கள் வந்து அப்படி இருக்கிறது. இது எல்லாம் தவிர்த்திருக்கக்கூடிய விஷயங்கள். இது வேண்டுமென்றே தேர்தல் ஆணையம் செய்கிறது. மக்களுடைய கேள்விகளுக்கும் அரசியல்வாதிகளுடைய கேள்விகளுக்கும் அரசியல் ஆர்வலர்களுடைய கேள்விகளுக்கும் தேர்தல் ஆணையம் பதிலை சொல்லவில்லை. மீண்டும் மீண்டும் கேள்விகளை எழுப்புகின்ற அளவில், சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற அளவில் தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை இருக்கிறது. இது மிகுந்த வருத்தத்துக்குரியது. நிகழ்ச்சியை பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கலந்து நன்றி.